ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.8ல் கொஸ்டின் நம்பர் 2 பற்றி பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ இஸ் அ 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஏன்றது ஒரு 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ, அதாவது கம்யூட் பண்ணுது. மாறி மாறி நம்ம மல்டிப்ளை பண்ணால் கூட அதோட வேல்யூ மாறலை. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, ரெண்டுமே மாறி மாறி மல்டிப்ளை பண்ணும்போது கூட அதோட வேல்யூ மாறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி இன்ட்டு பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பி இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பி டிரான்ஸ்போஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு அடுத்து பியையும் பி டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிறத என்ன செஞ்சுருக்கோன்னா எழுதியிருக்கோம். இதில் பி டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும், இது ஃபுல்லாத்துக்கும் டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஸோ எழுதியிருக்கோம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கோம். நமக்கு டிரான்ஸ்போஸ்னால் என்ன வரும், மாற்றி எழுதணும். ஸோ இங்கே ரெண்டாவது என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை ரெண்டாவது எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், 1 2 3 4. இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ஈக்குவல் டு இப்படி இருக்கிறத ரோவாக எழுதணும். ஸோ 1 3 2 4. அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா, இதே மறுபடியும் இந்த காலமை மறுபடியும் ரோவாக மாற்றணும். 1 2 3 4 அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 2 டைம் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்ன தான் கிடைக்கும்னா ஏ கிடைக்கும். ஸோ மீதி இருக்கிறது ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம், எழுதியிருக்கிறோம். இப்போ பி டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன செய்யணும், பியையும் பி டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணணும். பியோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ இங்கே இருக்குது, இதை இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், இனி ஒரு கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏ நடுவில் இருக்கக்கூடிய ஏ டிரான்ஸ்போஸையும் ஏயையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏ இன்ட்ரு ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு பதிலாக ஏ இன்ட்ரு ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதியிருக்கோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் எதையும் ஜாயின் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் ஏ வரும். ஏ இன்வர்ஸ் ஏனா ஏயையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி கிடைச்சிருது. இந்த ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே எழுதியிருக்கோம், ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸையும் அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன, I3 இன்ட்ரு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே இதை பார்த்து அப்படியே ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, ரெண்டுக்கும் ஹோல் டிரான்ஸ்போஸாக சேர்த்து போட போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டாவது இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கிறத ரெண்டாவது எழுதிக்கணும். ஏ இன்வர்ஸ் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸாக மாற்றி போடுறோம். இதுவும் அதே மாதிரி தான், ஏயும் ஏ இன்வர்ஸும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐடென்டிட்டி கிடைக்கும். ஐடென்டிட்டிக்கு டிரான்ஸ்போஸ் 1 0 0 1. இதுக்கு நம்ம ஐடென்டிட்டிக்கு எப்படி டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் மறுபடியும் என்ன தான் வரும், 1 0 0 1 இதே தான் வரும். ஸோ I3யோட டிரான்ஸ்போஸ் I3 தான். ரெண்டு ஐடென்டிட்டியை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து I3 தான் வரும். ஸோ ஆன்சர் என்னதுன்னா I3. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.